ஆட்டோபயோகிராஃபி இப்படி சொன்னதும் நம்ம மைண்ட்ல என்னெல்லாம் விஷயங்கள் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது? இப்போ லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் இப்போ அவங்க சின்ன வயசுலயா இருக்கட்டும், ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப், இல்ல ஒர்க்குக்கு போன எக்ஸ்பீரியன்ஸ், இங்க என்னெல்லாம் விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்க என்னெல்லாம் பிசினஸ் பண்ணாங்க, அதுல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு, அது எங்கெல்லாம் போய் தேடி படிச்சாங்க, படிச்சு அதை எப்படி சரி பண்ணாங்க, இப்படி யாரும் அறியாத மறுபக்கம். இது எல்லாமே இந்த ஆட்டோகிராஃபி புக் ரீடிங்ல நம்ம பார்க்க இருக்கோம். லாஸ்ட் டைம் நம்ம யாரெல்லாம் செஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அதுல என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறது ஷேர் பண்ணலாமா? லாஸ்ட் டைம் பார்க்கும்போது மாஸ்டர் வந்து பேசியிருப்பாங்க. உங்களோட காலேஜ் லைஃப், டீனேஜ்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வந்து அந்த புக் ரீடிங் பண்ணி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த விஷயங்கள் ஞாபகம் இருந்தா ஷேர் பண்ணலாம். இது ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னதும் நம்ம மைண்டுக்குள்ள இப்ப என்னென்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது? தீப்தி சொல்லலாம். சார் வந்து அவங்க ஏரியால வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்காக போய் நின்னோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது, எந்த ப்ராப்ளம்னாலும் அங்க போய் நிக்கிறது, ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ மேம். ஓகே, அடுத்து யாரும் ஷேர் பண்றதா இருந்தா ஷேர் பண்ணலாம். இல்ல ஆட்டோகிராஃபி ஜென்ரலா ஒரு ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னா அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நமக்கு என்னெல்லாம் அதுல எதிர்பார்ப்புகள் இருக்கு, ஸோ நம்ம ஏன் ஒருத்தவங்களோட ஆட்டோகிராஃபிய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் வருது? இந்த விஷயங்கள் பத்தி சொல்லலாமா? குமார், நீங்க சொல்லலாம். ஏன் நிறைய பேரோட ஆட்டோபயோகிராஃபி நம்ம கேட்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, அவங்க வாழ்க்கையில நடந்த நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம செய்யற தவறுகள் சரியா போறோமா இல்ல தவறு பண்றோமா அந்த இடத்துல திருத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு பயோகிராஃபி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, டன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரேவதி ஷேர் பண்ணலாம். குட் மார்னிங் சிஸ்டர். ஸோ இப்போ வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, அதாவது கரெக்டா பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி என்ன விஷயம் பண்றோம் பண்ணல அப்படின்றத லேர்ன் பண்ணிக்க முடியும். பிளஸ் வந்து அவங்க இப்போ சக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் கரெக்டா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சிஸ்டர். தேங்க்யூ. நம்ம ரவி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க லைஃப்ல இருந்து கத்துக்கலாம் அப்படின்றது. நான் ஷேர் பண்றேன். சொல்லலாம். அதாவது சக்சஸ் அப்படின்னோடனே நேரடியாக சக்சஸ் ஆயிரும் அப்படின்னு மாதிரி தான் நினைச்சுக்கிட்டோம் எல்லாருமே. லைஃப்ல வந்து எடுத்தோடனே சக்சஸ் ஆயிடுவோம், எவ்வளோ லட்சம் வந்துச்சு, எவ்வளோ பணம் வந்துச்சுன்னு நினைச்சுக்கிட்டோம். அவங்களுடைய பின்னாடி என்னென்ன அவங்க உழைப்பு அப்படின்னு தெரியாமலே போயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எப்படிலாம் வந்து அந்த சேலஞ்சஸ்ல மேல வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் சக்சஸ் அப்படின்னு நம்மளால உணர முடியும் இந்த விஷயமா. ஓகே, வெங்கடேஷ் நீங்க சொல்லலாம். மேம், அவங்க ஸ்ட்ரகிள் வந்து நிறைய இது ஸ்பேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் வந்து அவங்க வந்து எப்படி கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ. மேம் நான் ஷேர் பண்றேன் மேம். ராஜேஸ்வரி. சொல்லுங்க. வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் வந்து நிறைய தோல்விகளையும் சந்திச்சிருப்பாங்க வாழ்க்கையில. அது இல்லாம அவங்க வந்து எத்தனை தோல்விகளில் இருந்து அந்த வெற்றியை வந்து எட்டி பிடிச்சாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் நம்ம கத்துக்கலாம். அது இல்லாம அவங்க வந்து தன்னுடைய தவறுகளை அடுத்தவங்க செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க.
வெற்றியாளர்கள் வந்து கண்டிப்பா அப்படிதான் நினைப்பாங்க. நாம செஞ்ச தவறுகளை வந்து நம்மளோட நாம வழிகாட்டுறவங்க செய்யக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நாம தவறுகள் செய்யாம இருக்கலாம். அவங்க காட்டுற நல்வழியை பின்பற்றி அந்த நல்வழியில நம்ம ஃபாலோ பண்றதுக்கு அந்த அவங்களுடைய ஆட்டோபயோகிராஃபி எங்களுக்கு வந்து முன்னுதாரணமா இருக்கும் அப்படிங்கறத நான் வந்து எடுத்துக்கிறேன். நான் தேங்க்யூ. ஓகே. பல விஷயங்கள் கத்துக்கிறதுக்கும் வழிகாட்டியா இருக்கிறதுக்கும் நான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்றாங்க. ஸோ மொத்தம் நம்ம 67 பேர் இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக், இந்த புக் ரீடிங், இந்த செஷனை பார்த்ததும் நமக்கு என்னெல்லாம் தோணுது அப்படிங்கிறது. நான் சொல்றேன். ஒரு 40-50 வருஷத்தோட அனுபவத்தை வந்து ஒரு புக்ல சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்ற விஷயம். ஸோ 1 வருஷம் 2 வருஷம் ஏதோ ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு அந்த அனுபவத்துல ஒரு புக்கை கேட்கும். ஒரு 50-60 வருஷம் பயணம் பண்ண ஒரு ஜர்னி தான் அந்த ஒரு புக். அதுதான் ஆட்டோபயோகிராஃபி. அப்போ அதுல அவங்க என்னென்ன தடங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தான்றது ஃபுல் டீட்டெயில் இருக்கும்போது நம்ம பண்ண கஷ்டமெல்லாம் ஏதோ சின்ன சின்னதா தான் இருக்கும். இதே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அது ஒரு இதா இருக்கும். ரேவதி சொல்லலாம். ஓகே, சங்கர் நீங்க சொல்லலாம். லைஃப்ல எந்த விஷயம்லாம் கண்டிப்பா பண்ணிடவே கூடாது அப்படிங்கிற விஷயமும் அதுல இருந்து எடுத்துக்கலாம். எந்தெந்த விஷயம்லாம் கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் ஆட்டோபயோகிராஃபில இருந்து தெரியும். தேங்க்யூ. ஸோ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. புவனேஸ்வரி நீங்க சொல்லலாம். மாஸ்டர் இப்போ ஒரு விஷயத்த வந்து பண்ணி இத பண்ணி இத வந்தோம் அப்படின்னு அவரு சொல்லுவாரு. ஷெட்யூல் ஆகட்டும், ஆக்டிவிட்டி ஆகட்டும், அவர் பேசுறதாகட்டும், அவர் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண. ஆனா நாம வந்து அதை மாத்தி இப்ப செஞ்சுட்டு இருப்போம். பட் நாமளும் போறது அதே சக்சஸ் தான். ஆனா நம்ம வந்து வேற பாதையில போயிட்டு இருப்போம். சோ அப்ப அந்த ஆட்டோபயோகிராஃபி பாக்குறது மூலியமா இந்த இடத்த நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கணும், இந்த கேரக்டரை மாத்திக்கலான்ட்டு ஒவ்வொரு சக்சஸ்ஃபுல் பர்சன் கிட்ட இருந்துமே ஒவ்வொரு விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஸோ சரியான வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக இதை எதிர்பார்த்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கிருஷ்ணா ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ மேம். ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னாக்கா அதான் ஒருத்தருடைய வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சு, நல்லது நல்லது இல்லாதது எல்லா விஷயங்களும் அவங்க வந்து ஜனத்துங்களுக்கு தெரியப்படுத்துற மூலியமா அவங்க வாழ்க்கையில நடந்த சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஜனங்கும் அதை படிச்சு அதை செய்யக்கூடாத மாதிரி, அப்புறமா அவங்க என்னென்ன சக்சஸ்க்கு தேர்ந்தெடுத்தாடுங்க வழிகளை, ஸோ அதை ஜனங்க பின்படுத்தி அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படாதையே இந்த புக்கு மூலியமா அவங்க சக்சஸ் அடையலான்ட்டு. ஆனா ஆட்டோபயோகிராஃபி எல்லாமே 100% பூர்த்தி விஷயம் வராதுன்ட்டு, எல்லாரும் 100% இருக்காது, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அது 100% இருக்காதுன்ட்டு குருஜியும் ஒரு டைம் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப கொஞ்சம் முன்னாடி சார் வந்து ஒரு வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. நம்ம 15 கோடி ரூபாய்க்கு நம்ம மைண்ட ப்ரெஸ் பண்றதும், ஒரு ஷர்ட் வந்து நம்ம கரெக்டா சூஸ் பண்ணி போடுறதுக்கும் ஒரே மாதிரிதான் நம்ம வந்து திங்க் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ரெஸ் வரும். அது சார் சொல்லல அப்படின்னா நம்மளுக்கு அதுல இருந்து எடுக்க முடியாது. அப்ப அந்த ஆட்டோபயோகிராஃபி நம்ம படிக்கிறப்போ அந்த டைமிங் வந்து எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் மேம். ஓகே, ஸோ அடுத்தவங்க லைஃப்ல ஷேர் பண்ணும்போது இந்த டைமிங் சேவ் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, சொல்லலாம் மாஸ்டர். ஓகே, நான் வந்து ஆட்டோகிராஃபி ஏன் படிப்பேன் அப்படின்னா, ஆட்டோகிராஃபி வந்து நம்ம போற பாதையும் இந்த சக்சஸ்ஃபுல்லான பாதையும் ஒன்போல இருக்கா அப்படின்னு செக் பண்ணதுக்காக நான் அடிச்சுட்டு பிடிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம என்னெல்லாம் டிசிஷன் எடுக்கோம், எப்படி பார்க்குறோம், இந்த சக்ஸஸ் ஆனவங்களும் சின்ன குழந்தையில முதல்ல இப்படி தான் பார்த்துருக்காங்களா, அவங்க போன பாதை இதுதானா அப்படின்னு. நான் 118 100க்கு மேலே உள்ள சக்ஸஸ் ஆன மக்கள் எல்லாரையும் அவங்களோட இன்டர்வியூ பார்த்து எக்ஸல் ஷீட்டில் போட்டு நோட்ஸ் எழுதி அந்த அந்த கேரக்டரும் அவங்க பண்ண விதம் அவங்க எடுத்துக்கிட்ட முடிவும் அதை எழுதி அதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நமக்கு லைஃப் சக்ஸஸ் நம்ம ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருக்கோம். அது பார்க்கும்போது நமக்கு தெரியுது, அப்போ அந்த பாதையில் நம்ம போனால் நம்மளும் ஜெயிச்சிருவோம் ரைட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுது. நான் ஆட்டோபயோகிராஃபி படிக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். அது நம்ம புக் ரீடிங்ல சொல்லியிருப்போம், எப்பவுமே நைட்ல படிக்கும்போது நீங்க ஆட்டோபயோகிராஃபி படிங்க, காலையில வந்து மோட்டிவேஷன் படிங்க, மத்தியானம் வந்து ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற புக்கு படிங்க. படிக்கும்போது நேரத்துக்கு தனி வித்தியாசம். ஸோ நைட்ல படுக்கும்போது ஆட்டோகிராஃபி நமக்கு உள்ள அப்படியே போகும், அந்த ஒரு பர்சனாலிட்டியை நம்ம மாறுவோம்.
நைட்டு ஃபுல்லாக அது மைண்டு வேலை பார்க்கும் நைட் போனது ஒன்று. அதனால ஆட்டோகிராஃபி நான் படிப்பேன். இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் எந்தெந்த வயசில் எந்தெந்த ஆட்டோகிராஃபி படிக்கீங்களோ உங்கள் லைஃப் அப்படியே மாறிடும். நான் வந்து 7th 8th படிக்கும்போது காந்திஜியோட புக்கு படித்தேன். அது என்னன்னு தெரியல, அந்த புக் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. காந்திஜியோட 2 ஆட்டோகிராஃபி. அதுக்கப்புறம் காந்திஜியோட கான்ஃப்ளிக்ட், காந்திஜி படம்லாம் தப்பு அப்படின்னு அது வேற மாதிரி பாருச்சு. நம்ம படிக்காது நம்ம காந்திஜி பத்தி தப்பா சொல்லுங்க போது அது படிக்கும்போது சிந்தனை மாறும். ஆனா முதல்ல படிச்சது அந்த புக்கு தான். 2 அக்டோபர் எப்போ தூர்தர்ஷன்ல காந்தி படம் கண்டிப்பா போடுவாங்க. 2 காந்தி படம் நான் ஒரு தடவை கூட மிஸ் பண்ணதே கிடையாது. இப்பதான் கொஞ்ச நாளா மிஸ் ஆயிடுச்சு. அது பார்ப்பேன். அந்த காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி நான் ரொம்ப டீப்பா படிச்சதுனால நான் 9th 8th வந்து சிக்கன் மட்டன் சாப்பிடலாம் விட்டுட்டேன். நான்வெஜ் சாப்பிடவே விட்டுட்டேன். அப்புறம் எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் நம்ம ஊர்ல சுத்தி ஒரு போனாலே சிக்கன் மட்டன் தான். அப்ப நமக்காக வைக்காங்க போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எனக்காக ரசத்தை வச்சு, எனக்காக இதை வச்சு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் கொஞ்சமா நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆட்டோபயோகிராஃபி படிக்கிறது நம்ம வாழ்க்கையை அவ்வளவு பெரிய மாற்றங்கள் கொண்டு போனோம். 2வது நான் சின்ன வயசுலேயே ஆட்டோகிராஃபி வந்து காந்திஜிக்குள்ளது படிச்சதுனால நான் வயலன்ஸ்ல எனக்கு பயங்கரமான ஒரு ஈடுபாடு. எங்கேயுமே அடிதடிக்கு போக மாட்டேன். ஆனா நினைச்சது சாதிக்க விட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் விடு பிடிவாதமா இருந்து நம்ம என்ன செய்யணுமோ அதான் செய்யணும். அப்படி ஒண்ணு விஷயம். அப்புறம் காந்திஜியில நிறைய விஷயம் வந்து இவரை முதல்ல பார்க்கும்போது அவர் ஆட்டுக்குட்டிக்கு புல்லு வெட்டிக்கிட்டு இருப்பாரு. நேரு கீரு எல்லாரும் அவங்க பின்னாடியே சுத்துவாங்க. அந்த இதை பிடிங்க அப்படின்னு அந்த கூட அவர் கையில கொடுத்துட்டு அங்க போயிட்டு அந்த ஆட்டுக்கு புல் வைக்கிறது இது போய் இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. 2 பேரும் தூரன்னு பார்த்துட்டு இருப்பான். இவரு நம்ம இங்கிலீஷ்காரனை விரட்ட போறாரா, இவரால இங்கிலீஷ்காரனோட எலிய கூட விரட்ட முடியாது அப்படின்னு அந்த பார்வையை பார்த்தோன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த ஜோக் வந்து மறக்கவே முடியாது. யாரு வந்து ஒரு எலிய கூட விரட்ட முடியாதுன்னு சொன்னாங்களோ அவரு தான் அது பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி நம்மளை யாரெல்லாம் கேலி கிண்டல் பண்றாங்களோ அது எனக்கு புல்லரிக்கு. அதை வந்து நம்ம பின்னாடி இருக்கும்போது ரொம்ப காணும். அது மாதிரி ஆட்டோகிராஃபி வந்து அவ்வளவு பெரிய முக்கியம் பார்க்குறேன். செகண்ட் வந்து எல்லா ஆட்டோகிராஃபி படிக்கிறதுக்கும் காந்திஜி ஆட்டோகிராஃபி படிக்கிறதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அது வந்து ரொம்ப உண்மையா இருக்கும். அவர் எதுவுமே மறைக்கல. கடைசி மொமெண்ட்ல எங்க அம்மா படுக்கையில இருக்கும்போது கூட எனக்கு என் ஒய்ஃப் கூட இருக்குன்னு ஆசைன்னு நான் கொஞ்சம் உள்ள போயிட்டேன். வெளியே வந்து பார்க்க எங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு இப்படி யாராவது ஆட்டோபயோகிராஃபில உண்மையை சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த அளவு அவரோட ஆட்டோபயோகிராஃபில ரொம்ப உண்மை இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆட்டோகிராஃபி நான் பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் டாபிக் காலையிலேருந்து சொன்னாங்க. எனக்கு இந்த டாபிக் வேண்டாம், இந்த டாபிக் வேண்டாம். இதெல்லாம் அவங்க புக் வாங்கி படிச்சுக்கிட்டோம். இது காலையிலே ஜூம் மீட்டிங்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி கொடூரமான உண்மைகள்லாம் இந்த ஆட்டோகிராஃபில இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா நான் என்னோட டீனேஜ்ல நான் போன் ஃபிலிம் பார்த்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் ஆட்டோகிராஃபி எழுதியிருக்கேன். ஆனா இது காலையில உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அதெல்லாம் நீங்க புக் வாங்கி படிச்சுக்காங்க. இது எல்லாரும் நினைக்கலாம் இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா உங்க வீட்டுல இருக்கிற அண்ணன், தம்பி, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எல்லாருக்கும் நான் நிறைய நேரம் பேசுக்கு அப்புறம் தெரியுது அவங்களுக்குள்ள நிறைய இந்த மாதிரி சேலஞ்சு இருக்கு. இப்ப என்ன பேசும்போது தான் தெரியுது உண்மையில அது இருக்கு. நான் கடந்து வந்துட்டேன். அதனால எல்லாரும் மறந்துட்டாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நிறைய வாழ்க்கையில அது இன்னும் இருக்கு. அது எப்படி கடந்து வரலாம் அப்படிங்கிறது இந்த ஆட்டோபயோகிராஃபி ஹெல்ப்ஃபுல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருக்கோம் மாஸ்டர் அக்டோபர் 4க்காக. ஓகே, இன்னைக்கு நம்ம புக் ரீடிங் வந்து ஷேர் பண்ணலாம். எனக்கு உள்ள கெத்துன்னு இருக்கு. எந்த பேஜ் ரீட் பண்ண போறாங்களோ என்ன பண்ண போறாங்க. எந்த செஷன் எடுக்கும்போது எனக்கு இவ்வளவு நர்வஸ் ஆனது இல்ல. இந்த நர்வஸா இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சார். 25 நாள் டூர் போவேன். எனக்கு இங்க பாம்பேல சுத்தினா பணம் கிடைக்காது. பாம்பேல சுத்தினா ஒரு 30 ரூபா ஒரு நாளைக்கு உண்டுன்னு நினைக்கிறேன். செலவு போக 10 ரூபா 15 ஒரே நிமிஷம் ஹோல்ட் பண்ணலாமா? ஷாம்லா ரவி சொல்றாங்க. சொல்லுங்கம்மா. நீங்க இந்த காந்திஜி பத்தி சொல்லும்போது நான் ஸ்கூல் படிக்கும்போது 9th 10th எல்லாம் அந்த அக்டோபர் 2க்கு முன்னாடி சத்திய சோதனைன்னு அவருடைய புக்கை படிச்சுட்டு எக்ஸாம் எழுதணும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய அதாவது ஒரே ஒரு விஷயம் காந்திஜியோடது எடுத்துட்டேன்னா அவர் வந்து ஸ்மோக் பண்ணுவாரு. அப்ப அவங்க அப்பா என்ன பண்ணாரு ஒரு தடவைனா அவருக்கு நிறைய சிகரெட் பேக்கெட் வாங்கி ஒரு ரூம்ல போட்டு நீ நாள் முழுக்க நீ சிகரெட்டே பிடிச்சிட்டு விட்டுட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரு வந்து அந்த பழக்கத்தையே விட்டுட்டாருன்னு சொல்ல அது எனக்கு மைண்ட்ல இப்பவும் இருக்கு மாஸ்டர். அந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையை பத்தி நம்ம படிக்கும் போது ஸ்ட்ராங்கா சில விஷயங்கள் அப்படியே மனசுல பதிஞ்சு போறதை நான் பார்த்திருக்கேன். தேங்க்யூ சார். காந்திஜியை பத்தி அது சொல்லணும் அப்படின்னா அவரு வந்து எல்லாரும் பாத்ரூம்லாம் அவங்களே கழுவணும் அப்படிம்பாங்க. ஆனா அவங்க ஒய்ஃபை கழுவ சொல்லாம ஒய்ஃப் கழுவ மாட்டாங்க. ஏன்னா அவங்கள நாங்க பிராமின் இந்த மாதிரி டைப் கழுவ மாட்டாங்க. அப்போ சொல்லுவாரு நான் பண்ணது ரெடி, ஆனா ஒய்ஃப் பண்ண ரெடி கிடையாது. அவங்கள போய் கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு
அவங்க புருஷன் முன்னாடி சண்டை போடுறதும், அந்த சண்டை போடுறத அவரு சரி பண்றதும், சாரி கேட்கறதும், மன்னிப்பு கேட்கறதும் ரொம்ப அழகா இருக்கும். அந்த அந்த விஷயத்துல பண்றதும். வெளியே அவர் லீடரா இருப்பாரு. வைஃப் கூட நடக்கிற விஷயங்களும் பண்ற விஷயமா இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப அந்த உண்மையெல்லாம் அதுல இருக்கும். அ அதே மாரி நான் இருந்தது எல்லாமே தாராவி. தாராவி வந்து உங்களுக்கு தெரியும் காலா படம். காலா படம் பார்த்திருப்பீங்க. எல்லாம் அடி, வெட்டு, குத்து. இங்க ஒரு கேங், அங்க ஒரு கேங் அப்படிதான் இருந்திருப்பாங்க. ஆனா நான் வந்து அந்த காலத்துல இந்த மாரி அடிதடிக்கு போகாம தப்பிச்சது காரணம் இந்த ஆட்டோபயோகிராஃபியா இருக்கலாம். எனக்கு அதுல உடன்பாடு இல்லாம போனதுக்கு, யார் அடிச்சாலும் நான் வரமாட்டேன். என்னையும் அடிச்சா நான் யாரையும் கூட மாட்டேன். இதுதான் என் டீல் எல்லார் கூடயும். ஆனா என் பசங்க எல்லாருமே கேங்ல தான் இருப்பான். இவன் அடிச்சா 20 பேர் அவன் அடிக்கிறது, அவன் அடிச்சா இவன் அடிக்கிறது. நான் அடிக்கிறதுக்கு போக மாட்டேன். என்னையும் அடிச்சா யாரையும் கூட மாட்டேன். நான் ஒத்தையில பார்த்துக்கிட்டது அப்படின்னு. இன்னொரு விஷயம் ஆட்டோகிராஃபில நான் படிச்சது விஷயம் வந்து, எல்லா லீடர்ஸுமே தனியா இருந்திருக்காங்க. அப்ப நான் இப்ப பார்க்குறேன். யாராவது கொஞ்சம் கடைக்கு போனா கொஞ்சம் துணைக்கு வாயேன். கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் துணைக்கு வாயேன். அங்க போனா துணைக்கு வாயேன். அப்படின்னு துணைக்கு கூப்பிடுற ஆட்கள் யாருமே பெரிய லீடர் ஆனதில்ல அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க சிங்கிளா நிப்பாங்க. நான் சிங்கிளா நிக்கேன். என் பின்னாடி யாருமோ வரணுங்க. எனக்கு யாரும் தேவை கிடையாது. அப்படி நான் எல்லா லீடர்ஸையும் பார்த்திருக்கேன். காந்திஜி பார்த்து எல்லாம். ஸோ இதுவும் நான் ஆட்டோபயோகிராஃபில இருந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது. எல்லாத்தையும் பார்த்தது. தேங்க் யூ. சாரிம்மா. போலாம். கண்டிப்பா போலாம். ஒரு நாளைக்கு செலவு போக 10 ரூபா 15 ரூபா தான் கிடைக்கும். ஆனா வெளியூர் போனோம்னா 90 ரூபா ஒரு நாளைக்கு. அதுல 45 ரூபா ஃபுல் சாப்பாடு கீப்பாடு தங்குறது எல்லாம் அதுலயே முடிச்சுட்டு 30 ரூபாய்க்கு அட்டாச்சு பாத்ரூம். அதுல 10-15 ரூபாய்க்கு சாப்பாடு எல்லாம் முடிச்சுட்டு 30-40 ரூபா ஒரு மாசம் ஒரு நாளைக்கு சேவ் பண்ணிடுவேன் நான் அதுல. அப்புறம் உடன் டிக்கெட்னா ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் எடுத்துட்டு அது அன்ரிசர்வ் டிக்கெட் கீழே தரையில படுத்துட்டு தூங்கிட்டு அப்படியே போயிட்டு, ஆனா ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் ரேட் போடுவேன். அதுல சோ சோ அதுல ஒரு பைசா கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக பைசா சேவ் பண்ணி அவ்வளவு பைசாவும் போயிட்டு புக் வாங்குறது, படிக்கிறது, அந்த புக் வீட்டுக்கு கொண்டு கொடுக்கறது கிடையாது. அந்த பைசா வீட்டுக்கு கொண்டு கொடுக்கறது கிடையாது. நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ. ஆட்டோபயோகிராஃபி படிக்கும்போது யாருக்காவது டவுட் இருந்தா எனக்கு ஆடியோ போடுங்க. என்ன எங்கேயாவது டவுட் இருந்தா நான் அதை கிளியர் பண்றேன். ஆட்டோபயோகிராஃபி சரி, கோட் சரி, நீங்க என்ன புக் படிச்சாலும் சரி, உங்களுக்கு டவுட் இருக்கும்போது ஆடியோ போடுங்க. கோச்சஸ் நான் டைரக்டா உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகே. நம்பர் 1மா 25 நாள் நான் வெளியே போவேன். ஒரு மனுஷன் வந்து டிராவல் பண்ணும்போது நிறைய படிப்பான் அப்படின்னு நான் தோன்றேன். இப்போ அன்னைக்கு கூட நாங்க மால்சிஸ் கார்டு போகும்போது சாப்பிட வயிறு பசி. உடனே பக்கத்துல ஒரு டென்ட் மாதிரி இருந்துச்சு. அந்த கொட்டாயில போய் உட்காந்து சும்மா தண்ணி சாப்பிட்டுட்டு இந்த மழை கிட்டின தண்ணி கிடக்கும் அதுல கையை கழுவிட்டு அப்படி கிளம்பி வந்தாச்சு. ஸோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிடணும் அப்படி இல்லை. நம்ம டிராவல் பண்ண எவ்வளோ டிராவல் பண்ணணுமோ எல்லாரும் ஏன் டிராவல் பண்ண சொல்றாங்க? நிறைய இடத்துக்கு போங்கன்னா நிறைய இடத்துக்கு போகும்போது கிணத்து தவளையா இருக்க மாட்டோம். அந்த ஊர்ல உள்ள பழக்க வழக்கங்கள், அவங்களோட கலாச்சாரங்கள். இப்போ நம்ம ஊர்ல வந்து நம்ம பாட்டியை வந்து கோவண மாதிரி கட்ட சொல்லுங்க வைப்போம், சேலைய கட்ட மாட்டாங்க. ஆனா மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா அப்படி கெட்டலன்னா என்ன இவ பெரிய ஸ்டைல் பண்ணிட்டு அலையுதா அப்படின்றாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது இவங்க சிந்தனைகள் வேற, அவங்க சிந்தனைகள் வேற. ஸோ நிறைய டிராவல் பண்ணும்போது நமக்கு நிறைய பழக்கம் வரும். ஸோ எவ்வளவு முடியுமோ டிராவல் பண்ணுங்க. நிறைய ஊர்களை பார்க்கும்போது அமைதியாயிரும் மனுஷன். டிராவல் பண்ண மக்களை பார்க்க வெளியூர்கள் பார்க்க அமைதியாயிரும். அந்த கிணத்தாலே கிடக்கும்போது தான் துள்ளுவாங்க. அப்படி நான் பார்த்துருக்கேன். அந்த 50 ரூபா 100 ரூபா கிடைச்சது. அது மாதிரி நான் எல்லாத்தையும் சொல்ல நீங்க கஷ்டப்படுறீங்களா, என்ஜாய் பண்ணுங்க. திரும்ப அந்த கஷ்டம் நீங்க பட முடியாது. அதை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. நான் இன்னைக்கு உடன் டிபார்ட்மெண்ட்ல போறது மிஸ் பண்றேன். அன்ரிசர்வ்ட்ல போறது மிஸ் பண்றேன். நான் அன்ரிசர்வ்ட்ல போய் பேக்கை உள்ள வச்சுட்டு இப்போ மாதிரி இந்த கிளீன்லெஸ் இந்தியாலாம் வந்திருக்கு. அந்த காலத்துல கிளீன்லெஸ் இந்தியாலாம் கிடையாது. கடலையை தின்னுட்டு கீழே போடுவாங்க. ஆரஞ்சு பழத்தை தின்னுட்டு உள்ள போடுவாங்க. ஜன்னலுக்கு வெளியே கூட போட மாட்டாங்க. எல்லாம் கீழே தான் போட்டிருப்பாங்க. கடலையை தின்னு தொலி உள்ள கிடக்கும். எனக்கு நைட்ல தூக்கம் வரும். என்ன பண்ண தெரியாது. நைட்டு ஃபுல்லா உட்காந்துக்கிட்டே டிராவல் பண்றது. அதுல அன்ரிசர்வ்ட்ல முல்ல மரம் முடிச்சு வைக்கி பிச்சைக்கார எல்லாரும் தான் வருவாங்க. அதுல நம்ம உட்காந்துருப்போம். நைட்டு அந்த 12ல இருந்து 1 மணில இருந்து 3 மணி 4 மணிக்கு தூக்கம் இருக்கலாம். அது வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு 30 ரூபா 40 ரூபா மிச்சம் பண்ணதுக்காக அப்படி உட்காந்து போறது. அப்போ என்ன பண்ணுன்னா என்னால இருக்க முடியாது. உடனே பேக்கை கீழே போட்டு எல்லாரும் காலை தூக்கூடா அப்படின்னு சொல்லி காலை தூக்கிட்டு சீட் இருக்கலாம். சீட்டுக்கு கீழே அந்த கடலை தொழியெல்லாம் தள்ளி வெளியே தள்ளிட்டு நான் உள்ள போயிருவேன். எல்லாரோட காலுக்கு உள்ள போயிட்டு நல்லா தூங்கிடுவேன். ஒரு 3 மணி நேரம் தூங்கினா நான் ரொம்ப இறங்கி தூங்கிடுவேன். இன்னைக்கு நான் அது பண்ண முடியுமா? நீங்க நான் நினைச்சு பார்க்கவே முடியாது. அப்படி பண்ண முடியுமான்னு. இன்னைக்கு ஏசியில போறது, ஏசி 2 நாள் ஆகுமே, பிளைட் போட்டுருங்க அப்படின்னு பிளைட்ல போறது. காலம் மாறி போச்சு. யாரு கஷ்டப்பட்டாலும் சரி என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு சோத்துக்கு இல்லாம அது இல்லாம நம்ம எவ்வளவு கஷ்டப்படுதோ என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா திரும்ப அந்த நாள் கிடைக்காது உங்களுக்கு. நீங்க போற பாதையில வரும். அது நான் வந்து பார்த்த விஷயங்கள்.
ரெண்டாவது வந்து அவ்வளவு கூட்டம் இருக்கும், அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஏறி உள்ள போயிட்டு அப்பவும் நான் மோட்டிவேஷன் இதுதான் பார்த்திருக்கேன். உள்ள வந்து ஆட்கள் ஏறவே முடியாது, அவ்வளவு பேக்ல இருக்கும். ஆனா அந்த கடலை விற்கிறவன், சாயா விற்கிறவன், இந்த வியாபாரி பார்த்திருக்கீங்களா? நீங்க அன்ரிசர்வ்ட்ல போயிருக்க மாட்டீங்க, போனவங்களுக்கு இது விஷயம் என்னன்னு தெரியும் நான் சொல்றது. உள்ள ஆளு மண்ணு போட்டா மண்ணு உள்ளாது, அப்படி கூட்டம் நெருக்கி நிற்கும். இவன் வந்து உள்ள ஏறி இங்க இருந்து ஏறி ஒவ்வொரு டிபார்ட்மெண்டா வித்துட்டு வெளியே போயிருவான். நான் அப்படி பார்த்துட்டு இருப்பேன், ஆனா பரதேசி உள்ள நம்ம எல்லாம் ஏறைய மாட்டான், ஏறி சாய் 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 சாய்னு வித்துட்டு வெளியே போயிருவான். ஆனா நாசமுத்து போறது. அப்போ எனக்கு நான் அந்த விஷயத்த பார்த்தது எப்படி படிச்சேன்னா, ஒரு மனுஷனுக்கு பசி இருந்துச்சு, அவன் டிட்டர்மெண்ட் பண்ணிட்டான்னு வைங்களேன், அவன் கூட்டம்னு உள்ள வராம இருந்தா அவன் சேல்ஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவன் அந்த கூட்டம்லாம் பார்த்து பயப்பட போறது கிடையாது. அடிச்சு உள்ள வந்து சாய் 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 விட்டு வெளியே போயிருவான். எல்லாரும் அவன் சாய் வித்ததை பார்ப்பாங்க, நான் அவன் மோட்டிவேஷனை பார்ப்பேன், அவனோட பேக்ரவுண்ட் பார்ப்பேன், அவன் எவ்வளவு டிட்டர்மினேஷனா இருக்கான் அப்படி பார்ப்பேன். அந்த அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா ஒரு டிட்டர்மினேஷன் பண்ண முடியும். இந்த 2 விஷயம் நான் அதுல இருந்து எடுத்துக்கிட்டது. வேற என்ன பாயிண்ட்மா? அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? பைசா அதுல சேவ் ஆகுறத வந்து வீட்டுல கொண்டு போய் கொடுக்கறது இல்லையா, அதுக்கு புக்ஸ் வாங்கிடுறது. நான் அந்த புக் எடுத்து காட்டுது உங்ககிட்ட. நேத்து அந்த புக் எடுத்து பாக்குறேன். 85ல வாங்கின புக்கு. அது அப்படி அப்படி உடைஞ்சு வருது. அது அந்த டேல் கார்னிகே புக்கு கண்டிப்பா படிங்க. ஹவு டு இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அந்த புக்கு, அப்புறம் பப்ளிக் ஸ்பீக்கிங். இந்த 2 புக்கும் நான் இதெல்லாம் ஒரு 5-6 புக்கு நான் அந்த காலத்துல வந்து 30-40 வருஷமா வச்சிருந்த புக்கு. அது இன்னைக்கு உடையுது. எனக்கு ஒரு டவுட் என்ன தெரியுமா? நான் சும்மா புக்கு வச்சுட்டு சீன் போட்டுட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு டவுட். உள்ள புரட்டி பார்க்க எல்லா இடத்துலயும் அண்டர்லைன் பண்ணி நோட் பண்ணி எழுதி வச்சிருக்கேன். அது ரொம்ப அழகான ஹேண்ட் ரைட்டிங் வேற. இப்பதான் அதிகமா போச்சு. ஸோ நீங்க அன்னைக்கு எழுதின எழுத்து இன்னைக்கு வந்து மாறுது. இன்னைக்கு ட்ரைனிங் நல்லா இருக்குன்னா அன்னைக்கு படிச்சது. நான் 85ல படிச்சது அதுல எழுதிருக்கு. முதல்ல வந்து நீங்க ஸ்கூலுக்கு ட்ரைனிங் கொடுங்க, டியூஷன் கிளாஸ்ல ட்ரைனிங் கொடுங்க, நீங்க எங்கேயாவது 10 பேர் மீட் பண்ணாங்க அங்க போய் பேசுங்க, ட்ரெயினர் ஆகணும். ஏன்னா என் புத்தி அன்னையில இருந்து ட்ரெயினர் ஆகுதான். அது ஓடிட்டே இருந்துச்சு. நீங்க என்ன ஆக போறீங்களோ அதை இப்பவுமே அது பண்றீங்களா அப்படி செக் பண்ண நான் யோசிச்சு பாக்குறேன். அதே மாதிரி டியூஷன்ல போய் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், ஸ்கூல்ல போய் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். எங்க வாத்தியார் சொல்லியிருக்காரு, ஏய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் சொன்னேன், சார் யூஸ் பண்ணிக்காங்க, பிறகு நான் பெரிய ஆளாயிருவேன், நீங்க எனக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாதெல்லாம் பாத்துக்கங்க அப்படின்னு. அதே மாதிரி 25 வருஷம் கழிச்சு நடந்த எங்க ஸ்கூல் ரீயூனியன்ல எங்க வாத்தியார் சொன்னாரு, நீங்களாம் பெரிய ஆள் ஆயிட்டீங்கப்பா, கொஞ்சம் வாங்க நம்ம பிள்ளைகளுக்கும் அப்பப்போ சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது சொன்னது ஞாபகம் வந்துச்சு. நான்லாம் பெரிய ஆள் ஆயிடுவேன், அப்போ நீங்களாம் பணம் கொடுத்து பார்க்க முடியாது அப்படின்னு அன்னைக்கு என்னைய ஸ்கூல்ல விடாதப்போ நான் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஜஸ்ட் பி வெரி ஷுவர். என்ன பண்றீங்க? தன்மா, வேற என்ன பாயிண்ட்? அப்போ ரொம்ப சென்டிமெண்ட் ஆகி தங்கச்சிக்கு சேலை வாங்கி கொடுக்கறது. தங்கச்சினா என் பெரிய மாமா. வெயிட் வர எல்லாரும் இன்னைக்கு எனக்கு நல்லா தெரியும் இந்த விஷயம். எல்லாரும் லைஃப்ல எல்லாரும் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதை முடிச்சிடுறேன். அந்த மாதிரி புக்ஸ் வாங்கி நான் புக்ஸ் படித்தேன். அப்போ இந்த மாதிரி ட்ரைனிங் யூடியூப்லாம் கிடையாது. ஸோ ஒரே ஒரு வழி புக்கு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அது சம்மந்தப்பட்ட புக்ஸ் படிங்க, அது சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் எடுங்க, அது சம்மந்தப்பட்ட யூடியூப் பாருங்க, அது சம்மந்தப்பட்ட கோச்சஸ் யாரும் இருந்தால் கன்சல்ட் பண்ணி அவங்ககிட்ட படிங்க. கண்டிப்பாக அதுதான் நம்மளை மாற்றும். அன்னைக்கு படித்த ஒரு விஷயம் தான் எனக்கு இன்னைக்கு இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. சரியா? ரெண்டாவது, அவ்வளோ பணத்தையும் வாங்கி நான் வீட்டில் கொடுக்கல. வீட்டுக்கு போகும்போது புக்கு தான் இருக்கும். எங்க அம்மா தலையில அடிச்சுடுவாங்க, இவனெல்லாம் எதுக்கு தான் படிக்க வச்சு, இவன் என்னதான் இதுதான் தெரியல, வரும்போதெல்லாம் புக்கு வாங்கிட்டு வரான், வீட்டுக்கு பைசாவே தரமாட்டேங்க அப்படின்னு. என் தம்பி பணத்தை வச்சு தான் வீடு ஓடும். நான் 2500 அப்படி புக்கு தான் வாங்கிட்டு போவேன். புக்கு தான் வந்து அடிச்சுட்டே இருப்பேன். அது எனக்கு ஒரு பெரிய பைத்தியம் பிடிச்சிச்சு. ஸ்கூல் புக் படிக்கிறதோட இந்த புக் எனக்கு பைத்தியம் பிடிச்சி. அன்னைக்கு பிடிச்ச பைத்தியம் தான் இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லா புக்ஸா வந்து அடிக்கி இருக்கு. சரியா? ஒண்ணு. ஸோ உங்க டெவலப்மெண்ட் பண்ணதுக்கு புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருங்க. பிடிக்காது, ஆனா பிடிச்ச புக்கு படிங்க. நிறைய புக்கு நான் வந்து 30 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் புரியவே இல்லை. இந்த ஹவு டு டாக் டு ஒரு 2-3 புக்ஸ் இருக்கு, அது நான் அப்புறம் சொல்றேன். ஸோ ஆனா படிங்க புக்ஸ். அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னீங்கம்மா? இப்போ வீட்டுக்கு சேலை வாங்கி கொடுங்க. ஓகே, ஒரு நிமிஷம் வரேன். எத்தனை பேருக்கு இது கனெக்ட் ஆகுது? அதாவது நமக்கு கிடைக்கிறது ஒரு 1000-2000 கிடைக்கும். அதுல தங்கச்சிக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்கறதுக்கு, அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்கறதுக்கு, ஃப்ரெண்டுக்கு ஏதாவது செஞ்சுறது, பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சுறது இருக்கா? எல்லாரும் ஃபேஸ்லயும் சிரிப்பு இருக்கா? அந்த கிடைக்கிற அந்த 500-1000 ரூபாய் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாது. சென்டிமெண்ட் எமோஷன்ல எடுத்து செஞ்சுறது. யாராவது அந்த எமோஷன் இருந்தா சொல்லலாம். கண்டிப்பா எல்லார் லைஃப்லயும் இது நடந்திருக்கும். நான் என் தங்கச்சிக்கு, என் பெரிய மாமாவுக்கு செலவு கொடுத்துருக்கேன், என் தங்கச்சிக்கு செலவு வாங்கி, எங்க அம்மாவுக்கு ஒரு சால்வ் வாங்கிட்டு வந்துருவேன். இருக்குது 800 ரூபாய் சம்பளம், அதுல ஒரு சால்வ் வாங்கிட்டு வந்து எங்க அம்மா கொடுத்து, என் தம்பிக்கு ஒரு ஏதாவது வாங்கி கொடுத்து, வரும்போது ஒரு காசு கொண்டு வரது கிடையாது. செலவழிச்சது எல்லாத்தையும் செலவழிச்சு கொண்டு அந்த அம்மா மேல, ஃபேமிலி மேல, தங்கச்சி மேல, அக்கா மேல உள்ள பாசம் இருக்கலாம். நாளைக்கு என் தங்கச்சி வீட்டு போயிருக்கா, அவ இப்ப பிஆர்சியில் வேலை சயின்டிஸ்ட் ஆஃபீஸர் இருக்கா. 3 லட்ச ரூபாய் சம்பளம் அவளுக்கு, 3-3 லட்ச ரூபாய் சம்பளம்.
அந்த அந்த 70 ரூபா சேலை நான் வாங்கி கொடுத்ததை அன்னைக்கு எடுத்து காட்டுதா, 30 வருஷம் கழிச்சு காட்டுதா, எங்க அண்ணன் எனக்கு வாங்கி கொடுத்து, ஏடா இன்னுமா வச்சிருக்க நீ, அது எப்படி நான் மறக்க முடியும்? பெரிய பெரிய இன்டர்நேஷனல் இதுல இருக்கா அவ டவர்ல, அவன் பையன்கிட்ட காட்டுறான், அங்க போய் எங்க அண்ணன் வாங்கி கொடுத்தால. அன்னைக்கு எனக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு. பாசம். அன்னைக்கு அந்த 70 ரூபா அவ்வளவு பெரிய விஷயம். 70 ரூபா 125 ரூபா அந்த சேலை. ஆனா இன்னைக்கு 30 வருஷம் கழிச்சு அந்த சேலையை காட்டும்போது ஒரு எமோஷன் இருக்குல்ல, அது பயங்கரமா இருக்கும். எல்லாரும் இருக்கிற பைசாவை எப்படி மேனேஜ் பண்ணுன்னு தெரியாம இப்படி ஏதாவது எமோஷன்ல குழந்தைக்கு, பிள்ளைக்கு, அம்மைக்கு, தங்கச்சிக்குன்னு வாங்கி கொடுத்து மாட்டினவங்க எத்தனை பேர் சொல்லலாம்? எஸ் மேம், சொல்லுங்க. அதுல கொடுற என்னன்னா இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கும். என் பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சிடணும், இவனுக்கு ஏதாவது செஞ்சிடணும். இன்னைக்கு அந்த பணத்தை வர்றது இவ்வளவு, இதை கரெக்டா பிரிக்கணும். 50% இது, 10% சேவிங், 10% earning அப்படின்லாம் பார்க்காம இன்னைக்கு நம்ம கொடுறோமா, அந்த பணம் மேனேஜ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அன்னைக்கு பண்ணுன அட்லியவங்களை தான் இன்னைக்கு படிக்க வச்சிருக்கு. சொல்லுங்கம்மா. புவனேஸ்வரி ஷேர் பண்ணலாம். அன்பழகி சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன் சார். அக்காவுக்கு, அம்மாவுக்கு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன், இந்த 3 பேத்துக்கும் ரெகுலரா நான் இந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, நகை எடுத்து கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணி ரொம்ப எமோஷனல். ஏதாவது எல்லா விஷயத்துக்கும் மாசம் மாசம் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படி சேமிக்கணும் என்ன அப்படிங்கறதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியாம போச்சு. அது நான் இப்படி பண்ண அதே மாதிரி எங்க அண்ணனும் எனக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பப்ப எனக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது நான் கேட்கறதெல்லாம் உடனே வாங்கி தருவாங்க. இன்னைக்கு என்ன நினைச்சேன்னு தெரியல. நான் இன்னைக்கு போடணும்னு ட்ரெஸ் வேற நேத்து எடுத்து வச்சது. ஆனா காலையில இதை உடுத்திட்டு வந்தேன். இது என் அண்ணன் எடுத்து கொடுத்தது. ரொம்ப நாள் நான் இதை கட்டலாம், ஆனா இன்னைக்கு கட்டிட்டு வந்தேன். அதை நினைக்கும் போது எனக்கு இன்னும் இதா வருது. ஏன்னா 2-3 நாளாவே அவங்க கூட ஒரு வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. அந்த இதுல இன்னைக்கு என்ன நினைச்சேன்னு தெரியல. ஆனா இதை எடுத்துட்டு வந்தேன். இங்க வந்து இப்ப இந்த செஷன் அட்டன் பண்ணும்போது எல்லாமே ரிலேட் ஆகுது. அது ஒரு இருக்கு. ஓகேவா, சூப்பர். யா, எல்லாரும் நானும் தான் சேம், எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். கோச் புவனேஸ்வரி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. சொல்லுங்கம்மா. புவனேஸ்வரி சொல்லுங்க. மாஸ்டர், நான் வந்து ஒரு 367 ரூபா தான் முதல்ல நான் வந்து ஒரு வேலை நான் செஞ்சேன். அப்படின்னா வேலைக்கு ஏதோ அப்படி இப்படின்னு போனது இல்லை. கல்யாணம் ஆகி நம்ம வந்ததுக்கு அப்புறம் 367 ரூபா யூடியூப் பார்த்து சில்க் த்ரெட் ஒரு தோடு செய்ய நான் வந்து கத்துக்கிட்டேன். அது மூலியமா செஞ்சு எங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களுக்கு கொடுத்தேன். முதல்ல நான் செஞ்சதுன்னு அதான். அதை எடுத்து என்ன பண்ணேன்னு பாக்குறப்ப அதை எடுத்துட்டு எங்க வீட்டுக்காரர் கூட்டிட்டு நான் கடைக்கு போயிட்டேன். ஏன்னா நீ 367 ரூபா எடுத்துட்டு வா கடைக்கு போலாம், வா கடைக்கு ஆனா எனக்கு அந்த காசை எடுத்தோன்னே யாருக்காவது செய்யணும் அப்படின்ட்டு இருக்குது. நானும் ட்ரெஸ்ஸும் பாக்குறேன், அந்த காசு அதிகமா இருக்குது கம்மியா இருக்குது. அதை பார்த்து அந்த இடத்துல 360 ரூபா, மிச்சம் 17 ரூபா தான் வந்து கையில எடுத்துட்டு வரோம். 360 ரூபாய்க்கு அந்த சட்டை எடுத்துட்டு வந்தோம். எடுத்துட்டு வந்து இன்னமும் அது அப்படியே அவர் போடுறப்ப நம்மளுக்கு அது ஒரு ஃபீலா இருக்குது. இன்னைக்கு வரைக்குமே ஒரு இன்கம் நம்மளுக்கு வருது அப்படின்னா யாருக்கு என்ன செய்யலாம். அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போனப்ப முதல்ல அங்க துணிக்கடையில வேலை செஞ்சப்ப அந்த காசு எடுத்து அம்மாக்கு முதல்ல தோடு மாத்தி கொடுத்தேன். இன்னமும் அது அப்படியே இருக்குது. வேலைக்கு போய் 2 மாசம் 3 மாசம் அப்படி இப்படின்னு தான் ஒவ்வொரு வேலையும் செஞ்சேன். ஆனா அந்தந்த இடத்துலயும் இப்ப நீங்க எனக்கு இந்த வார்த்தையை சொல்லணும்னு எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. எப்பயுமே எந்த இடத்துல சம்பாதிச்சாலும் யாருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறது மட்டும்தானே ஞாபகம் வருதே தவிர, எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் தான் சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒண்ணே எனக்கு தெரியுது. இப்ப வரைக்குமே என்ன பண்ணலாம் அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னே தான் இருக்கு. அந்த ₹1 கையில காசு இருந்தா கூட யாருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறதே தான் மைண்ட் தோணுது. சேவிங்ஸ்ங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது. ஆனா பண்ணிடுறோம். ஆனா அது ஒரு மனசுக்கு அது ஒரு மாதிரி திருப்தியா இருக்குது. ஓகே, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு அதை போட்டு பார்க்கும்போது அது நம்மளுக்கு நல்லா இருக்கு. எங்க அம்மா இன்னமும் எங்க பிள்ளைதான் இந்த தோடை எனக்கு மாத்தி கொடுத்தா. ரொம்ப நாளா இந்த தோடு எனக்கு இல்லாம இருந்துச்சு. எங்க பிள்ளைதான் துணி கடைக்கு போய் அதை கேட்கும் போது ஒரு மனசுக்கு நிம்மதி கொடுக்குது. ரொம்ப முக்கியமா எல்லாரும் அந்த ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. நம்ம அந்த எமோஷன்ல என்ன பண்ணாம தெரிஞ்சிருப்போம். ஆனா இப்போ நம்மளால எமோஷன்ல கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியும். எம்எம்ஜில நம்ம படிக்கிறது அதான், எல்லாரும் படிச்சுக்கிறது அதான். ஆனா இப்பவும் அப்படி இருக்காதீங்க. எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் அப்படி இருக்காதீங்க. இன்னைக்கு நான் தெளிவா என்னால முடிவு எடுக்க முடியுது. எங்க அம்மா வந்து இன்னைக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், எதுக்கு பெயிண்ட் அடிக்கணும், வீட்டுல இருக்க முடியாது, ஒத்தியில உட்காந்துட்டு நீங்க உங்களுக்கு என்ன பெயிண்டிங் அப்படி அந்த மாதிரி தோணுது. ஆனா எங்க அம்மாவுக்கு பால் வாங்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லையா, ஃப்ரிட்ஜ் வாங்கிருங்க வச்சுக்க, அதுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்க முடியுது. எங்க அம்மாவுக்கு டிவி பார்க்க இல்லையா, அப்போ டிவி வாங்க முடியுது. எங்க அம்மாவுக்கு மருந்து இல்லையா, அப்போ மருந்து வாங்கி கொடுக்க முடியுது. ஆனா தேவையில்லாத விஷயம் பண்ணும்போது நோ அப்படின்னு சொல்லியாச்சு. அதையுடன் தாண்டி எங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாமா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க அப்படின்னு சொல்ற தெளிவு இன்னைக்கு இருக்கு.
இன்னும் எத்தனை பேருக்கு இந்த தைரியம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. திருநெல்வேலியில ஐக்ரோன் தான் கொண்டு போனாங்க. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இன்னும் எத்தனை லட்சம் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியாது. அந்த தெளிவு நம்மளுக்கு இருக்கு அன்னைக்கும். இல்லாட்டா நம்ம எம்எம்ஜில படிச்சு பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி போனாங்க, ஒன்றும் ஆகலை, கொஞ்சம் செலவில் வீட்டுக்கு வந்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எமோஷனல் சென்டிமெண்ட்ல பண்ணாதீங்க. நமக்கு தெரியுது கையில் இவ்வளோதான் இருக்கு, இதை வச்சுட்டு எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை. ஓகே, இன்னொரு விஷயம், சென்டிமெண்ட்ல நீங்க குடிக்கீங்க கரெக்ட். நாளைக்கு அவங்கள காப்பாற்ற முடியுமா? அவங்களுக்கு இன்னைக்கு இருக்க பைசா நீங்க செலவழிச்சிட்டீங்க, நாளைக்கு ஒரு பெரிய சிக்கல், என்ன பண்ணுவீங்க? அதுக்கு சேவிங் பண்ணுங்க. நான் எம்எம்ஜி சொல்லுது எல்லாத்துக்கும், காலங்காலமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதுதான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். இன்னைக்கு என்னெல்லாம் டெம்ப்ட் பண்ணி காட்டணும், சீன் போட்டு காட்டணும், அது வேண்டாம். எம்எம்ஜி காலங்காலமா 100 வருஷம் இருக்கணும், அதுக்கு என்னெல்லாம் வழி, அது அந்த தாட்ஸ் வரும்போது இந்த சின்ன சின்ன செலவு. ஏன் ஒரு புது வண்டி எடுத்து ஓட்ட முடியாதா எம்எம்ஜில? நாங்க ஏன் செகண்ட் ஹேண்ட் வண்டியா எடுக்கணும்? தெரியல எனக்கு. லாங் டேர்ம் எம்எம்ஜில 100 வருஷம் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் அது சேவிங்ல இருக்கணும். எல்லாரும் அதை கொண்டு போய் தெரியணும். என்னைக்கு இந்த மெச்சூரிட்டி வருதோ அன்னைக்கு தான் உருப்படிங்க. இல்லாட்ட நான் அந்த நீங்க ரீல்ஸ் பார்த்தீங்க, அந்த 6 வயசு பிள்ளைக்கும் இன்னைக்கு இருக்க 60 வயசு பிள்ளைக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. ஏன்னா எந்த எமோஷன், எந்த சென்டிமெண்ட் இல்லாம எதை எப்படி செலவழிக்க தெரியாம. அன்னைக்கு எனக்கு 800 ரூபா சம்பளம், என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்த சொட்டர் 800 ரூபா போபால்ல. நல்லது, ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும், நம்ம டிராவல் பண்ணதான், குளிர் ஒரு தடவை வாங்கினா. இன்னைக்கு அந்த சொட்டர் வீட்டுல கிடக்கு. எவ்வளவு பெரிய முட்டாத்தனம் பண்ணிருக்கா. எங்க அப்பா கடைசியா சாகிறதுக்கு இருக்கு. அவன் சொல்றான், உன் பிள்ளை இப்படி இருக்கானே, இவன் என்னத்தை தேர போறான் வாழ்க்கையில, 800 ரூபா சம்பளத்துக்கு 800 ரூபா சொட்டர் வாங்கிட்டு வந்திருக்கானே. அந்த வலி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் போகல. ஏன்னா எங்க அப்பாவோட கடைசி மாசம், நான் 1 மாசம் 2 மாசம் வேலை பார்த்திருக்கேன். எங்க அப்பா 2 மாசத்துல இறந்துட்டாங்க. அவன் 1 மாசம் சம்பளம் எடுத்து கையில கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க எங்க அப்பா. நான் அந்த சம்பளத்துல சொட்டர் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு கொடூரமா நம்ம செலவழிச்சிருக்கோம் இல்லையா? நம்ம அம்மா அப்பாக்கு, அதை நம்ம அம்மா அப்பா கையில கொடுத்துட்டு, ஒய்ஃப் கையில கொடுத்துட்டு, இந்தாங்க என் சம்பளம், எப்படி இருந்திருக்கும் இல்லையா? அந்த வலி என்னைக்குமே போகும். இனி நான் அந்த காலத்துல நான் திரும்பி பார்க்க, நான் எத்தனை லட்சம் சம்பாதிச்சாலும் சரி எங்க அப்பாட்ட கொடுக்க முடியாது. அந்த அறியாமல யாராவது இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, அன்னைக்கு நான் அந்த கடைசி வாழ்க்கையில எங்க அப்பா கையில அந்த பணத்தை கொடுத்துட்டேப்பா, இந்த மாதிரி சம்பளம் கொடுத்தா எங்க அப்பா மனசு எவ்வளவு நிம்மதி அடைஞ்சிருக்கும். அந்த சென்டிமெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியாம பண்ண கதை. கண்ட்ரோலுக்கு வாங்க, இது பண்ணாதீங்க, திரும்ப நமக்கு சான்ஸ் கிடைக்காது. போதும், சென்டிமெண்ட் செலவழிச்சதெல்லாம் போதும், கவனமா இருங்க. இதான்மா முத்தமிழ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, யார் சொல்லுங்க? அன்பளிக்கு சொல்லுங்க, யாரு சொல்றேன் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மாஸ்டர், நான் பிகாம் முடிச்சுட்டு வீட்ல இருந்தேன். அப்போ விவசாயத்துல ரொம்ப நஷ்டமாயிடுச்சு அப்பாக்கு. கடன் வாங்கி விவசாயத்துல பணம் போட்டிருந்தாங்க. அப்ப அடுத்த மாசம் டியூ கட்டணும், 2250 ரூபா கட்டணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு அப்பாவுக்கு தெரியல. வீட்டுல அம்மாவும் அப்பாவும் பேசிட்டே இருக்காங்க. நான் என்ன பண்ணேன், பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அந்த ஸ்கூலுக்கு நான் கேட்டுட்டு, ஆனா பிகாம் முடிச்சா வேலை தரமாட்டாங்க, டீச்சர் ட்ரைனிங் அப்ப முடிச்சிருக்கணும். நான் போயிட்டு எனக்கு வேலை வேணும், எனக்கு 2 மாசத்துக்கு மட்டும் வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்த ஹெட் மாஸ்டர் அப்பாவோட ஃப்ரெண்டு. அப்ப நான் கேட்டுட்டு பேசிட்டு நான் அந்த ஸ்கூல்ல போய் வேலை பார்த்து எனக்கு 2500 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு. எப்பவுமே ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அம்மாவுக்கு அப்பா புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு. அது இப்பவுமே நாங்க அந்த பழக்கத்தை எப்பவுமே வச்சிருக்கோம். அப்ப அந்த 2250 ரூபா நான் அப்பா கிட்ட இதை லோனுக்கு கொடுத்துருங்க, நான் அந்த 250 ரூபாய்க்கு அம்மாவுக்கு ஒரு saree வாங்கிட்டு போனேன். இன்ன வரைக்கும் எங்க அம்மா அந்த saree வச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் போலாம். 7 நிமிஷம் தான் இருக்கு, ஃபாஸ்டா சொல்லுங்க. யாரு சொல்றா நெக்ஸ்ட்? சார், நான் ஆர்டி ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவங்க ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, ஒரு பெரியவரு. அவங்களுக்கு குழந்தை இல்ல, ஆனா அவங்க உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது அவரு இறந்துருவாரு, அவ்வளவுதான், வயசாயிடுச்சு அப்படிங்கிறது தெரியும். ஆனா தெரிஞ்சு அவருக்காக அந்த நேரம் 1.5 லட்சம் ரூபாய் நான் எடுத்து கொடுத்தேன். ஆனா அது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நான் உணர்ந்தேன், அந்த அவருக்கு கொடுத்ததா இறந்துருவாருன்னு தெரியும், ஆனா கொடுத்தோம். அத அந்த அம்மாவுக்கு உயிரோட இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படிங்கறது அதுக்கப்புறம் நான் உணர்ந்தேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கள பாத்துக்க ஆள் இல்லாம, ஏன்னா பிள்ளைங்க இல்ல, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் அவங்க அண்ணா கூட அவங்க பெங்களூர் போனாங்க வயசான காலத்துல. அவங்களுக்கு ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாமா அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அப்படிங்கறது அப்புறமா நான் உணர்ந்தேன் இதை.
இதெல்லாம் அந்த எமோஷனல்ல நான் செஞ்ச வேலை இது. எமோஷனலா பண்ணாதீங்க. இங்க பாருங்க, இந்த பணம் வந்து வேற எங்கேயாவது யூஸா இருக்கலாம். இது மத்தவன் நினைக்கலாம், இவன் ரொம்ப கொடூரமா இருக்கான், ரொம்ப இது கூட லாஜிக்கா பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா லாஜிக் தான். இன்னும் அதை வந்து அப்படிதான் பார்க்கணும். நம்ம லாங் டேர்ம் தான் யோசிக்கணும். டன்மா, ராஜலட்சுமி சொல்லுங்க. சார், நானும் அப்படிதான் நிறைய சம்பளமோ கையில ஏதாவது வந்தாலும் வெளியே பிள்ளைங்களுக்கு வாங்கணுமே, அம்மாக்கு இது பிடிக்குமே, தங்கச்சிக்கு இது பிடிக்குமே, நான் வாங்கிட்டு போயிடுவேன். கணவருக்கு இதுவும் பிடிக்கும் வாங்கிட்டு போயிடுவேன். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்ப வாங்கிட்டு வந்தேன், நான் அப்ப கேட்டேன்னா அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க. இல்ல நான் உங்களுக்கு பிடிக்கும்ல அதனால வாங்கிட்டு போனேன், வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் இப்பதான் அவருமா நமக்கு தெரியுது எனக்கு, சரி நம்ம சேவிங்ஸ் பண்ணுவோம், நம்ம தேவையில்லாம நிறைய செலவழிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இப்ப கூட சார் சொன்னாங்க, நீங்க 10% கண்டிப்பா நீங்க சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சீங்கன்னா வருஷத்துக்கு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் சார்ட்ட சொல்லியிருக்கேன். சதீஷ் கார்த்திக் சார் தான் நான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க, சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன் சார்னு சொல்லியிருக்கேன். டன்மா, டன். கவனம். எஸ், ஷாம்லா சொல்லுங்க. சார், இந்த எமோஷனல் இதுல இழந்தது என்னோட எங்க ஹஸ்பண்ட் தான் நிறைய இழந்திருக்காரு. 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து பைக் வாங்கி கொடுத்திருக்காரு பையனுக்கு. நான் அப்புறம் புலம்பிட்டே இருப்பாரு, செய்யறதுக்கு முன்னாடி எதுவுமே யோசிக்க மாட்டேங்க, செஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இப்படி பழப்புறீங்க. நிறைய அவர் தான் சார் லாஸ் ஆயிருக்காரு இந்த எமோஷனல். டன்மா, 4 நிமிஷம் இருக்கு. இன்னைக்கு நடந்த ஆட்டோபயோகிராஃபில நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? சொல்லுங்க ராமச்சந்திரன், சொல்லுங்க. சார் குட் மார்னிங் சார். சார் ராமச்சந்திரன் கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேன் சார். ஆக்சுவலி இப்போ உங்களோட லிங்க் வந்து இப்போ தான் சார் கிடைச்சிது. ஒரு நம்ம எம்எஃப்ஜி டீம்லேருந்து இப்போ தான் கிடைச்சிது. அவங்களோட ஸ்டேட்டஸும் பார்த்தேன். ஸோ நாளைக்குன்ற மாதிரி தான் அந்த போஸ்ட்டில் இருக்குது. சரி பார்க்கும்போது இப்போ அட்வான்ஸ் இப்போ ஒரு எம்எம்ஜிஸ் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கின்ற மாதிரி எனக்கு லிங்க் ஷேர் பண்ணி விட்டாங்க. இப்போ உடனே ஜாயின் பண்ணேன். ஸோ ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னாலும் அம்மா வந்து பார்த்தா அதுக்கு தான் பண்ணுவேன். ஸோ அதுதான் எம்எம்ஜி சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எம்எம்ஜி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா இதுதான். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது சார். தேங்க்யூ. சொல்லுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதான் நீங்கள் சொன்னீங்க சார், அந்த சேவிங்கை பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. அது உங்களோட வீடியோ ஃபாலோ பண்ணும்போது உங்களோட புக்ஸு அப்புறம் நெட்வொர்க் மெட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி நான் படிச்சிருக்கேன், நிறைய விஷயம் படிச்சிருக்கேன். நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், உங்கள்கிட்ட நிறைய விஷயம் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது இப்போ என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தா 95,000 வாங்கிட்டு இருக்கான் சரிங்களா. பட் அதுக்கேற்ற அதை விட அதிகமாக கமிட்மெண்ட் வச்சிருக்கான். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 ரூபா கொடுறா அப்படின்ற மாதிரி என்கிட்ட வாங்கினான் சரிங்களா. பட் நான் அதுக்கேற்ற மாதிரி எதுவும் கமிட்மெண்ட் நான் பெருசா வச்சுக்கலாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி அடிக்ட் ஆகிட்டு இருக்கான். தேங்க்யூமா. ஆல்ரெடி இது படிச்ச மாதிரி நீங்க கண்ட்ரோல் இருக்கீங்க. அவ்வளவு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. வெரி குட். கீப் கண்டினியூங். இதே மாதிரி சிக்கனமா கரெக்டா வெல்த் மேனேஜ் பண்ணி போங்க. ஓகேமா, டன். பிரியங்கா சொல்லுங்க, இன்னைக்கு செஷன்ல என்ன டேக் இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு. 2 மினிட்ஸ்ல நம்ம செஷன் எண்ட் ஆயிரும். நான் என்ன எடுத்துட்டேன்னா, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகவே மாட்டேன் மாஸ்டர், பயந்துக்குவேன். ஆனா நான் இன்னைக்கு வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும், நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் மாஸ்டர். இனிமேல அங்க போக போறேன். அப்புறம் வந்து இல்லம்மா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் என்ன சொல்றேன்னா, இப்ப செஸ்ட் பெயின், ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் போனா 4 லட்சம் 5 லட்சம் எவ்வளவு ஆகுன்னு தெரியாது. அதனால நான் சொன்னேன், சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க போகலாம். நான் உடனே அது கட்டாயம் கிடையாது. போனதே இல்லைங்க மாஸ்டர், அதனால இனிமேல் போகணும் சின்ன சின்ன விஷயத்துக்குன்னு எடுத்துக்கிட்டேன் மாஸ்டர். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இவ்வளவு நாள் எவ்வளவு செலவா இருந்தது, 1 லட்சம் இருந்தாலும் யாருக்கு செலவு பண்ண தெரியலன்னா என்கிட்ட வந்தாங்கன்னா அது ஒரு 20 நிமிஷத்துல காலி பண்ணி விட்டுருவோம் மாஸ்டர். ஆனா இனிமேல் அந்த மாதிரி ஆளாது, சேவிங்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுட்டு மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். டன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் யார் சொல்றா? கலைவாணி சொல்லுங்க, யார் சொல்றா? நிறைய புக்கு படிக்கணுங்கிறது இதுல தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அப்புறம் எளிமையா இருக்கணும், தேவையில்லாம செலவு பண்ணக்கூடாது. அப்புறம் வெளியூருக்கு நிறைய டிராவல் பண்ணணும், டிராவல் பண்ணா நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம். அடுத்து இப்ப கூட சமீபத்துல இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னால கூட ஒரு கணவர் இல்லாத ஒரு பெண் வந்து அவங்க பையனை கல்யாணம் பண்ணாங்க. ஸோ நான் வந்து 1 லட்சம் ரூபா வந்து கொடுத்துருக்கேன். அப்ப எனக்கு தோணுது, ஏன் நம்ம இத எமோஷனலா நம்ம பண்ணோம் அப்படின்னு. ஓகே, எனக்கு ஒரு தெளிவு இருக்கு சார். இப்போ வெரி குட். இனி கவனமா இருங்க, எமோஷனல் எதுவும் பண்ணாதீங்க. நமக்கு இன்னைக்கு காலையில படிச்சதுல அதுதான் ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ணோம். எஸ்மா, யார் சொல்றது? சதீஷ்குமார். சார், நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, நம்ம புக்ஸ் வந்து அதிகமா படிக்கும்போது நம்மளுக்கு நாலேஜ் வளரும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். அப்புறம் புது புது இடத்துகளுக்கு போகும்போது நம்மளுக்கு வந்து மன அமைதி கிடைக்கும்னு சொல்லிக்கிறேன் சார். அதை எடுத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. 1 மினிட் மோர். ஃபாஸ்ட். நதியா சொல்லுங்க, கல்ச்சர் ரெடியா இருக்கலாம்.
மாஸ்டர் என்ஜாய் பண்ணி கஷ்டப்பட கத்துக்கணும். என்ஜாய் பண்றது அது கஷ்டப்படுறது கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, ஃபென்டாஸ்டிக்மா. ஐந்துரை சொல்லுங்க. லாஸ்ட் 1 minute ஃபாஸ்ட். சார் ஒரு புக் வந்து ஒரு மனுஷனை எந்த மாதிரி மாத்துங்கிறத லைவ் எக்ஸாம்பிளா உங்களை பாக்குறேன் சார். நான் நிறைய புக்ஸ் படிக்கணும்னு சொல்லி நான் இந்த ஆட்டோபயோகிராஃபில இருந்து எடுத்துக்கிறேன் சார். Thank you. And நம்ம இது கல்ச்சர் பண்ணலாம். MMG கல்ச்சர். யா சார். இன்னைக்கு 8 மணிக்கு பேரண்டிங் செஷன் இருக்கு. ஸோ எல்லாரும் பேரண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். இன்னைக்கு கல்ச்சர் நம்பர் 244. யாரையாவது எமோஷனலா நம்பி நம்ம சம்பாதிக்கிற அவ்வளோ பணத்தையும் கொண்டு ஒரு ஆள்கிட்ட கொடுக்க மாட்டோம். ஹஸ்பண்டா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், தங்கச்சி யாருனாலும் அப்படி கொடுக்க மாட்டோம். அவங்க ஃபினான்ஷியலி மேனேஜபிள், எமோஷனலி மேனேஜபிள், எந்த எமோஷன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி ஆட்களாக இருந்தால், ரொம்ப மெச்சூர்டு மென்டர் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இருந்தாலும் ரிஸ்க் கிடையவே கிடையாது எப்பவுமே. அகைன் பணம் சேமிக்க நமக்காக பணம் சேமிச்சுக்கிறது கிடையாது. நம்ம சொல்கிற அந்த எல்லா விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அது வந்து பண்ணுவாங்க கல்ச்சரில். இது நம்ம எம்எம்ஜிஎன்ஸ் எல்லாரும் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். இட்ஸ் சிம்பிள். நீங்க நான் எந்த நாளும் என் ஒய்ஃப் தான் என் கண்கண்ட தெய்வம். ஏன்னா இன்னைக்கு காப்பாற்றினது என் ஒய்ஃப் தான். ரைட், ஓகே, கொடுத்துருங்க. நான் சொல்லேன், சேவிங் பண்ணியிருக்காங்களா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, காலகாலத்து சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லையா, அப்போ நீங்க கொடுத்தது தப்பு. அம்மா, என் அம்மா தான் என் தெய்வம், கொடுத்துருங்க. பட் அம்மா அதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, இல்லையா, அப்போ அம்மா தப்பு. எங்க அப்பா தான் தெய்வம், கரெக்ட், அப்பா அதெல்லாம் பண்ணதாரா, இல்ல, அப்போ தப்பு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு நீங்க யார்கிட்ட கொடுத்துட்டீங்களோ அவங்க இஷ்டப்படி தான் லைஃபே நடக்கும். ஸோ ரொம்ப கவனமா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் எல்லாம் கொண்டு ஒய்ஃப்ட கொடுப்பாரு. எல்லாம் செலவழிச்சு போயிடுச்சு. திரும்ப பேசினா பிச்சு பைசா ஃபுல்லா எனக்கு வரணும் அப்படின்னு அது சண்டை வேற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ உங்க பணத்தை நீங்க மேனேஜ் பண்ணுங்க. நாளைக்கு உங்க குழந்தையும் உங்க பார்ட்னர் எல்லாத்தையும் காப்பாத்துறது நீங்க தான் பண்ண முடியும். இந்த சென்டிமெண்ட்ல போய் மாட்டிக்கிறாதீங்க. ஆல் டேக் கேர், பபாய், லவ் யூ. அடுத்த செஷன் அதிகம். இந்த செஷன் பத்தின கருத்துலாம் மெயில் அனுப்புங்க. ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் மாஸ்டர். சொல்லுங்கம்மா. இந்த புக் வந்து ப்ரீ புக் பண்றவங்க அவங்க கோச்சஸ் கான்டாக்ட் பண்ணி இப்பவே புக் பண்ணிக்கலாம். அடுத்து நாளைக்கு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி 3 hours வந்து செஷன் இருக்கும் 10 AM-க்கு. ஸோ இதுக்கும் கோச்சஸ் கான்டாக்ட் பண்ணலாம் டீடைல்ஸ். 3 மணி நேரம் ஃபுல்லா அட்ராக்டிவ் செஷன் இருக்கு. அந்த செஷன் வெறும் செஷன் மட்டும் இல்லாம உங்களுக்கு 5 பாடமும் உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. நீங்க வீட்டுல உட்காந்து எப்பனாலும் உட்காந்து அதை படிச்சுட்டே இருக்கலாம். அது ஒரு செஷன் நாளைக்கு. அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி அன்னைக்கு ஒரு தடவை பண்ணி ஒரு பெரிய பூகமா ஏற்படுத்துச்சு. அதுதான் ஒண்ணு. செஷன் வந்து வேற இது பாருங்க, கலண்டர் எல்லாத்துக்கும் வந்துடும் நினைக்கிறேன். என்னன்னைக்கு எந்த செஷன் இருக்கு பார்த்து அட்டன் பண்ணிக்க. ரைட்டா? வேற சொல்லுமா? ஆல் டேக் கேர், பை, லவ் யூ ஆல். See you. Thank you. Thank you.